பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அற்புதம் காணும் முன் அடையாளத்தை காட்டுகிறார் கர்த்தர். ஆதார வசனம் ஏசாயா 7:11-14. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு ஏன் அடையாளத்தை கொடுக்க வேண்டும்? இன்னும் அவர் நம்மிடத்தில் கிருபையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து தைரியமாயிருப்பதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் கொடுக்கிறார். ஒரு கேரண்டி மாதிரி மறுபடி உற்சாகப்படுத்துகிறார். அவர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்ற உறுதியில் நாம் மகிழ்ச்சியாக அவரை தேட வேண்டும் என்பதற்காக அடையாளத்தை கொடுக்கிறார். தேட வேண்டுமே, ஜெபிக்க வேண்டுமே, வேதம் வாசிக்க வேண்டுமே, சபைக்கு தவறாமல் போக வேண்டுமே என்று அவருடைய காரியங்களை செய்யாவிட்டால் ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று ஒரு சந்தேகம், பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு செய்யக்கூடாது. இதை கர்த்தர் விரும்புவதில்லை. அவர் அதில் பதில் கொடுக்க திரும்புவதும் இல்லை. ஆரம்ப காலகட்டங்களில் அப்படி இருந்தாலும் இருக்கும். போக போக நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் இருக்க வேண்டும். இந்த முதிர்ச்சி வந்து விட்ட பின் நமக்கு எத்தனை இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் தகப்பனை ஆசையாய் பிரியமாய் ஆர்வத்தோடு தேடுவோம். உறவு வலுப்பட்டு விடுதல்லவா? முதல் அப்படி உறவு நமக்கு தெம்படவில்லை. வார்த்தைகளை தாகமாய் தேடுவோம். இதையும் கண்டுகொண்டு பாராமல் இருப்பவர் போல் அவர் இருப்பதில்லை. இந்த பெரிய சோதனைக்கு பின் அல்லது இருக்கும் போதே பெரிய அடையாளத்தை காட்டுகிறார். இது நம்மை கனப்படுத்துவதாகும். இத்தனை மத்தியில் நீர் என்னை இவ்வளவு ஆர்வத்தோடு முறுமுறுக்காமல் தேடுகிறாயே, நான் உன்னை விட்டு விடுவேனா? ஐயோ, இன்னைக்கு ஜெபிப்பதை ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்கிறது என்று படுத்து தூங்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, அப்பா சோர்ந்து போயிடுவாங்க, அப்பா எதிர்பார்ப்பாங்க என்று செய்கிறோமே, அதை பார்க்கிறார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு நான் ஒன்று விட்டு விடுவேனா என்பது போல அடையாளம் காட்டுகிறார். தொடர்ந்து அற்புதங்களை காண செய்கிறார். உபாகம புத்தகத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து பிரயாணத்தின் போது சொல்லுகிறார். கர்த்தர் இதுவரை செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் விவரித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்: கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே என்கிறார். உபாகம் 29:3. 10 வாதைகள் எகிப்தியர்களுக்கு வந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த 10 வாதைகள் இவர் கண்ணார பார்த்தார்கள். இவர்களுக்கு இல்லை, ஏதுமில்லை. அடையாளம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் மக்களோடு கர்த்தர் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். இவர்களை துன்பப்படுத்துகிறவர்களை நான் துன்பப்படுத்துவேன் என்பதை காட்டினார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். உங்களை தொடுகிறவர்களை அதை எண்ணத்தினாலும் பேச்சினாலும் செயலினாலும் கிரினால் தொட்டால் என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கும் காட்டுவார், அவர்களுக்கும் காட்டுவார். என் ஜனம் இஸ்ரவேல் மக்கள் என் ஜனம். எகிப்தியருக்கு ஏன் இப்படி நடந்தது? எகிப்தியர்கள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வேதனையாக நடத்தினார்கள், ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள். தேவனின் மக்களை தொட்டால் என்ன நடக்கும் என்பது இன்று வரை நின்று பேசும் அடையாளங்கள் அவைகள். அன்று கொடுத்த அடையாளங்கள் இன்று நமக்கும் தான். சபைகளை அழிக்கிறார்கள், போதகர்களை கிறிஸ்துவர்களை மிரட்டுகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், ஜெயிலில் போடுகிறார்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், முடக்கி வைக்கிறார்கள். மக்களே, கிறிஸ்துவ மக்களோ நாம் தான் அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அன்று நடந்தவைகள் இன்றும் என்றும் நடக்கும். உங்களுக்கு விரோதமாக காரியங்களை நகர்த்தினாலும் ஒடுக்கினாலும் யார் இவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்ற மிதப்பில் உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் மறுமொழியாக ஒன்று சொல்லாமல் இருங்கள். உங்களை மௌனமாக வைத்து வீட்டிற்கு வந்து ஜெபிக்க வைக்கிறாரே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இதுதான் அடையாளம். உங்கள் உள்ளத்திலே ஒரு தெம்பை கொடுக்கிறார். இதுதான் அடையாளம். வேதத்துள்ள சாட்சியில் அவர்களுக்கு கொடுத்த அடையாளங்கள் யாவும் நமக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் வேதத்தில் அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கும் தான். ரோமர் 4 ஆபிரகாமை பற்றி சொல்லிவிட்டு அவனுடைய விசுவாசம் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத சமயத்தில் அவன் நம்பினான், பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 6:15. இதை சொல்லிவிட்டு ரோமர் 4:23 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அது அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது? அவன் விசுவாசத்தை.
அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டீர்களா? அவன் விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது. இன்று நாம விசுவாசிக்கிற நமக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதோ அது நமக்கும் தான். உங்களுடைய வேதத்தை தூக்கி பிடித்து, கர்த்தாவே, இது எழுதப்பட்டவைகள் யாவும் எனக்காக எழுதப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நான் வாசித்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் விளக்கி சொல்கிறேன். மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆட்டுகளை ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதமாகி ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலைத்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி அருகில் போனான். அதுக்கப்புறம் நீ வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் முட்செடி வேகவில்லை, அது அப்படியே தான் இருக்கிறது. இந்த அடையாளத்தை ஆண்டவர் ஆவியானவர் விளக்கி சொல்கிறார். இன்று நமக்கு எப்படி எத்தனை பிரச்சனைகள் வந்தது, நாம் இன்னும் அழிந்து போகவில்லை. எப்படி முட்செடி வெந்து ஒன்றுமில்லாமல் சாம்பலாக போகவில்லையோ, வெளியில் பார்ப்பவர்களுக்கு முட்செடி பற்றி எரிகிறது. வெளியில் பார்ப்பவர்கள் நம்முடைய குடும்ப பிரச்சனையில் மத்தியில் இருக்கிறது, நாம் இன்னும் அழியவில்லை. அதுதான் அடையாளம். எத்தனை பிரச்சனைகள் வந்தது, பிள்ளைகளுக்குள் எத்தனை பிரச்சனை வந்தது, ஆனால் அதையெல்லாம் சுமூகமாக உள்ளேயே தீர்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அடையாளம். நாம் அழிந்து போகவில்லை. கஷ்டங்கள் வந்தது, நாம் சோர்ந்து போகவில்லை, பட்டினியாய் கிடக்கவில்லை. இதுதான் அடையாளம். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குத்தான் தெரியும் எத்தனை பிரச்சனைகள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் வந்தும் இன்னும் நாம் அழிக்கப்படாமல் இருக்கிறோம், அந்த முச்செடியை போல. இதுதான் அடையாளம். கொரோனா பிரிவில் தூக்கி போட்டார்கள் 2வது வேவில். அடியாளை அப்படித்தான் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து. இதுதான் அடையாளம். அப்போ தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதம் 118:18 கேட்டீர்களா? தான் உயிரோடு இருப்பதே அடையாளம் என்கிறான். நாம் உயிரோடு இருப்பதே அடையாளமுங்க. குடும்பத்தோடு இருப்பதே அடையாளமுங்க. அவர் சபைக்கு போவது அடையாளம். நாம் சபைக்கு போகிறோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, இந்த செய்தியை தினமும் கேட்கிறீர்களே, இதெல்லாம் நீங்கள் உயர்வதற்கு அடையாளம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் அடையாளம் கேட்டான். ஏனால் அவரோடு பேசுவது தூதன் என்று இவனுக்கு புரியவில்லை. நீர் என்னோடு பேசுகிறவர் தேவன்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டான். நியாயாதிபதிகள் 6:17. கர்த்தர் கோபித்துக் கொண்டாரா? நானே தேவன், நானே வந்து உன்னோடு பேசினேன், நீ அடையாளம் கேட்கிறாயா? இல்லை. அவருடைய பலவீனம் அவருக்கு தெரியும். நீயே கேள் என்றான். அவன் கேட்டான், அப்படியே கொடுத்தார். லூக்கா 12:38 வேதபாரர்கள் பரிசேயர்கள் இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். நீ தேவகுமாரன் தான் என்பதற்கு ஒரு அடையாளம் காட்டு என்றார்கள். இவர்களுக்கு தெரியும் இயேசு தேவகுமாரன் என்று, மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார் என்று. வேண்டும் என்றே கேட்டதால் அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்றார். லூக்கா 2:12 வசனத்தில், ஆடு மேய்ப்பவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொன்னார்கள். தேவதூதர் சரி, என்ன அடையாளம்? மாற்றுத் தொழுவத்தில் பிள்ளையை சுற்றி முன்னாடி வைத்திருப்பார்கள், அதுவே அடையாளம். ஏன் அவர்களுக்கு சொன்னார்? ஆடு மேய்ப்பவர்கள் யதார்த்தமானவர்கள், அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக சொன்னார். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்கிறது என்றால், இன்னமும் தப்பி இருக்கிறோம் மக்களே, இன்னமும் நாம் தப்பி இருக்கிறோம். இதுதான் அடையாளம். எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் இன்னமும் தப்பி இருக்கிறோம், மறக்காதீர்கள். இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. கண்கள் காண உள்ளத்திலே உணர்ந்து கொள்ள நம்முடைய நிலையே நமக்கு அடையாளம் காட்டுகிறார். கர்த்தர் உயிரோடு இருப்பது அடையாளம், நாம் ஜீவனோடு இருப்பது அடையாளம், நாம் அவருக்குள் இருப்பது அடையாளம், அவரை பற்றி கொண்டு இருப்பது அடையாளம். எத்தனை ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் மண்டி போட்டு ஜெபிக்கிறோமே, இதுதான் அடையாளம். நாம் அவரை மகிழ்ச்சியாக நீதியை செய்ய வைக்கிறாரே, நம்மை செய்ய வைக்கிறாரே, அதுதான் அடையாளம். உங்களுக்கு வானம் திறக்கும், தெய்வம் பேசும், இது உங்களுக்கு அடையாளம். ஜெபிக்கலாம். தகப்பனே, வேதத்தில் எழுதப்பட்டவர்கள் எனக்கு அடையாளம். புரிந்து கொண்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உம்மை மகிழ்ச்சியாய் தேடுவேன். இது அடியாளை நீங்கள் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, பயங்கரமாக உயர்த்தப் போகிறேன் என்பதற்கு அடையாளம். நான் எடுத்துக்கொள்வேன், அற்புதமாய் நடத்துவேன்,
நடத்தப் போகிறீர். அதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்குள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இயேசுவையே முதலாவதாக முக்கியமானதாக தேடுவது இருக்கிறது அல்லவா? இந்த மாற்றங்கள், இந்த தேடுவதே நான் அற்புதமாய் மாறப்போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் நடக்கப் போகிறேன் என்பதற்கு அடையாளம். ஆமேன். அல்லேலூயா.